அனைவருக்கும் வணக்கம். இனிய கன்னிப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, பிள்ளைங்கள்லாம் விளையாட போகிறாங்க. எல்லாம் ஆற்றுல போய் விளையாடணுமா. அதனால் தயிர் சாதம் புளி சாதம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் பிள்ளைகளை விளையாட விட்டு சாப்பிட விட்டு கூப்பிட்டு வருவோம் கன்னிப்பொங்கலில். அதனால் எல்லாம் விளையாட போகணுன்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணி பேர பிள்ளையெல்லாம் கூப்பிட்றாங்க. அதனால் நாம் போய் சமைச்சி எடுத்துகிட்டு போய் பிள்ளைகளை அங்கே சாப்பிட விட்டு ஜாலியாக விளையாட விட்டு கூப்பிட்டு வருவோம். வாங்க இப்போ நம்ம புளி சாதமும் தயிர் சாதமும் சமைச்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ புளி சாதம் செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பும் கடலப்பருப்பும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிட்டோம். கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிடுவோம். கிண்டிக்கிடுவோம் கரண்டியை வச்சு. நல்லா பொண்ணு வரவுலாம் வந்ததுக்கு பிறகு புளி தேவையான அளவு ஊற வச்சுருக்கோம்ல, அதை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிடுவோம். நான் வந்து ஒரு கிலோ சாதம் கிளறதுக்காக புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் புளி தண்ணியை சேர்த்துக்கிடுவோம். கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். எவ்வளோ உங்களுக்கு புளி தொக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் சும்மா 1 கிலோ அரிசி தான் கிளற போகிறேன். அதனால் எனக்கு இந்த அளவு போதும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்து நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து 2 சிட்டியை சேர்த்துக்கிடுவோம். நம்ம மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து வருதா, எவ்வளோ உங்களுக்கு கலர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டு சாதமும் குக்கரில் வச்சுட்டேன். நல்லா பருப்பருக்கேன் சாதமும் வச்சுக்கிட்டேன். நல்லா ஆறட்டும். ஆறுனா தான் கொஞ்சம் வெறப்பாக இருக்கும். அதுக்காக குக்கரில் இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க இப்போ புளித்தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அதில் நல்லா சுண்டி அந்த பக்குவம் வரும் பாருங்கள். நான் அதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வந்து ரொம்பவே ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து புளி சாதம் கிளறினோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லெண்ணெய்னா அந்த வாசத்துலேயே. இப்போ நான் எனக்கு இந்த பக்குவம் போதும். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டு சாதத்தில் ஊற்றி கிளறிக்கலாம். சாதமும் நல்லா ஆறிடுச்சு. நல்லெண்ணெய் பாட்டில் நான் வந்து சுத்தமான செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்குது. நல்லெண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிடுவோம் சாதத்தில். அப்போ தான் நல்லா கொஞ்சம் வெறப்பாக இருக்கும். அந்த சூட்டோடு ஊற்றும்போது நல்லா விரைச்சிக்கும். சாதம் நல்லா பயிர் விதையாக இருக்கும். இப்போ ரசத்தை நம்ம புளித்தொக்கை எடுத்து ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி நல்லா கிளறிக்கிடுவோம். இதுக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கோ என்னவாவது ஒரு தொட்டுக்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் குழந்தைங்கள அழைச்சிக்கிட்டு சுற்றி காட்டுங்க. இன்றைக்கி வந்து கன்னிப்பொங்கலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்களோட. நாங்கள் வந்து எங்கள் பேர குழந்தைங்களோட சுற்றி பார்க்க போகிறோம். நீங்களும் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டிஃபனில் எடுத்து வைக்க